ஓம் குமர குருதாச குருப்யோ நமக. கருணை வள்ளல் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிச் செய்த உபதேச நூல் செவியறிவுருள். மூலத்திற்கு விரிவான விளக்கம் கருணை வள்ளல் வாட்ஸ்ஆப் குரூப். இதோ 1. பொறுமையின் சிறப்பு. அகழ்வாரை தாங்கு தரை போலத் தன்னை இகழ்வார் செயல் பொறுத்தல் சால்பினும் சால்பிற்று. விளக்கம். தன்னை தோண்டுபவரையும் விழாமல் தாங்கி நிற்கும் பூமியைப் போல தன்னை இகழ்ந்து பேசுபவர்களின் செயலையும் சொற்களையும் பொறுத்துக் கொள்வது ஒரு சான்றோர்க்குரிய மிகச்சிறந்த பண்பாகும். இது திருக்குறளின் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல சாரத்தை அடியொற்றியது. 2. விலகி நிற்றல் நீங்கி நிற்றல் நேர். விளக்கம். வீணான விவாதங்கள், தீய குணமுடையவர்கள் அல்லது மன அமைதியை குலைக்கும் சூழல்களில் இருந்து ஒதுங்கிச் செல்வதே ஒருவருக்கு நேர்மையான அல்லது சரியான வழியாகும். 3. உண்மையான பக்தன் ஈசனை வணங்குவோன் தன்னை வணங்கும் படி செய்து கொள்ளான். விளக்கம். இறைவனின் மேல் உண்மையான பக்தி கொண்டவன் பிறர் தன்னை மதிக்க வேண்டும் என்றோ தன்னை வணங்க வேண்டும் என்றோ ஒருபோதும் விரும்ப மாட்டான். அவனிடம் நான் என்னும் அகங்காரம் இருக்காது. தன்னை இறைவனின் அடியவனாகவே கருதுவான். 4. ஈகையின் ஆற்றல். கொடையுடையான் மூப்பு நோய் சாக்காடென்பவற்றிற்கு அஞ்சா வாகையனே. விளக்கம். பிறருக்கு கொடுத்து உதவும் கொடை குணம் கொண்டவன் முதுமைக்கோ நோய்க்கோ அல்லது மரணத்திற்கோ அஞ்சி நடுங்க மாட்டான். அவன் செய்த புண்ணியம் அவனுக்கு மனவலிமையை தரும். அவன் அந்த அச்சங்களை வென்ற வெற்றிக்காளன் வாகையன் ஆவான். 5. தேவையும் தேடுதலும். நீர் வேட்கையினனே நீரை யவாவுகின்றனன் வறுமையாளனே வாலீசனை மனத்திருத்துகின்றனன். விளக்கம். தாகம் உள்ளவன் மட்டுமே நீரை தேடி அலைகிறான். அதுபோல இந்த உலக வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து இறை அருள் எனும் வறுமையில் ஏக்கத்தில் இருப்பவனே இறைவனை வாலீசனை. இங்கு இறைவனை குறிக்கிறது எப்போதும் தன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருப்பான். பசி உள்ளவனுக்குத்தான் உணவின் அருமை தெரியும். அதுபோல ஆத்ம தாகம் உள்ளவனுக்கே இறைவனின் அருமை தெரியும். 6. உலகப்பற்று. வருவாய் விழைந்து நிற்போன் இவ்வுலகை பன்முறையும் பார்ப்பன். விளக்கம். லாபத்தையும் வருமானத்தையும் மட்டுமே நோக்கமாக கொண்டவன் இந்த உலகியல் இன்பங்களையே மீண்டும் மீண்டும் நாடி பார்ப்பான். அவன் பார்வை எப்போதும் உலகப் பொருட்களின் மீதே இருக்கும். 7. ஈரமும் முதிர்ச்சியும் விடப்பெரிது. ஈரத்தில் விதை முளைத்தெழும். ஈரத்தில் இயற்கையறிவினன் விழுப்பம் வெளிப்பட்டு பிறங்கும். விளக்கம். நிலத்தில் ஈரம் ஈரப்பதம் இருந்தால்தான் விதை முளைக்கும். அதுபோல ஒருவருடைய உள்ளத்தில் ஈரம் அன்பு கருணை இருந்தால் மட்டுமே அவனது இயற்கையான அறிவு மற்றும் மேன்மையான குணங்கள் விழுப்பம் வெளிப்பட்டு உலகிற்கு பிரகாசிக்கும். அன்பு இல்லாத இடத்தில் அறிவு சோபிக்காது. குறிப்பு. பாம்பன் சுவாமிகள் இந்த பாடல்கள் மூலம் மனிதன் அகங்காரத்தை விட்டு பொறுமையுடனும் ஈகை குணத்துடனும் இறை சிந்தனையுடனும் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள். உலகெங்கும் வாழும் மகா தேஜோ மண்டலத்தார் திருவடி வாழ்க வாழ்க. ஞான குருநாதரின் திருவடி புகழ் பாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம். கருணை வள்ளல் வாட்ஸ்ஆப் குரூப். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.